இந்த வாரம் நம்ம நியூஸ்டிக் திரை விமர்சனத்தில் பார்க்க போகிற படம் ஆம்பளை. சுந்தர் சி இயக்கத்தில் விஷால் ஃபிலிம் ஃபேக்டரி தயாரிப்பில் விஷால் அன்சிகா நடிப்பில் வெளிவந்திருக்கும் படம் இது. சுந்தர் சி இயக்கத்தில் முதன்முறையாக விஷால் இணைஞ்சதாலும் படத்தோட தலைப்பும் அதுக்கேற்ற மாதிரி இருந்ததாலும் ரசிகர்களின் எதிர்பார்ப்பும் இந்த படத்துக்கு அதிகமாகவே இருந்ததுங்க. வழக்கமாக சுந்தர் சி படம்னா எந்த லாஜிக்கும் பார்க்காம தான் படத்துக்கு போகணும். அதே மாதிரி எண்ணத்தோடு தான் இந்த படத்துக்கும் போனோம். படம் ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் நமக்கு ஒரு சின்னத்திரை அவார்டு ஃபங்க்ஷன் பார்த்த ஃபீலிங் தாங்க ஏற்பட்டுச்சு. ஏன்னா படத்தில் அத்தனை நடிகர்களும் வராங்க. படத்தை பற்றி சொல்லணும்னா எப்போவுமே சுந்தர் சி அரைச்சமாவையே திரும்ப ப்ரெஸ் பேக்கிங்கில் போட்டு தருவார். இந்த முறை தெரிஞ்சோ தெரியாமலோ காலாவதியான மாவை ப்ரெஸ் பேக்கிங்கில் கொடுத்துருக்காரு. படம் ஆரம்பித்த உடனே அடுத்தடுத்து என்னென்ன காட்சி வரும்னு எல்லாருக்குமே புரியுது. அதனால அரங்கமே கதையை காட்சிக்கு முன்னாடியே சொல்லி முணுமுணுக்குதுங்க. வழக்கமாக படம் ஆரம்பித்த உடனே ஒரு ஹீரோ ஒரு பொண்ணை பார்த்தோட லவ் பண்ணுவார். அப்புறம் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்குவார். ஃப்ளாஷ்பேக்கில் காதலி அவருக்கு சொந்தம்னு தெரிய வரும். அப்புறம் அவர் சொந்த ஊருக்கு போய் வில்லன்களை பந்தாடி சுபம் போடுவாங்க. இந்த மாதிரி வழக்கமான கதை தாங்க இதுவும். மொத்தத்தில் படத்தை பற்றி சொல்லணும்னா ஆம்பளை சுந்தர் சி ரசிகர்களுக்கு விடும் சவால். தொடர்ந்து திரை விமர்சனத்தை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.